தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையம் உள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்குற சீரீஸில் அடுத்ததாக வந்திருக்க மாவட்டம் தான் கடலூர் பேருந்து நிலையம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்னெல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பேருந்து நிலையம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு முழுமையாக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த வகையில் இப்போ கடலூரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தையும் ஒரு எட்டு பார்க்க போகிறோம். சரி, வீடியோவை முழுமையாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரபரப்பாக காணப்படுற இந்த கடலூர் பேருந்து நிலையம் 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அப்போதைய காலகட்டத்தில் இந்த பேருந்து நிலையம் மிகப்பெரிய பேருந்து நிலையமாக காணப்பட்டாலும் தற்சமயம் இந்த கடலூருடைய அசுர வளர்ச்சியின் காரணமாக பரபரப்பாக மிகவும் வேகமாக இயங்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையமாக மாறி இருக்கு. பொதுமக்களின் அதிகப்படியான தேவைக்கு புதிய பேருந்து நிலையம் வேண்டும் அப்படின்னு பல இடங்கள்ல கோரிக்கை வச்சிருக்காங்க. இது எங்க வண்டி? அங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். அத கேட்க நீங்க யாரு? கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாம, ஏன் வண்டியில ஹெல்மெட் கூட இல்லாம பறந்து போய்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பேருந்து சேவை கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பேருந்து சேவையை நம்ம கிழக்கு பக்கம் எடுத்துக்கிட்டா புதுச்சேரி, சென்னை, வேளாங்கண்ணி போன்ற கடற்கரை நகரங்களுக்கு பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. அதுவே மேற்கு பகுதியை பொறுத்தளவுக்கு திண்டிவனம், திருவண்ணாமலை, பெங்களூர், சேலம், கோயம்புத்தூர் ஆகிய மற்ற மாவட்டங்களுக்கும் பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. வடக்கு பகுதிக்கு சென்னைக்கு கூடுதலான பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. மேலும் தெற்கு பகுதிக்கு சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி ஆகிய முக்கிய மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. அண்டைய மாநிலங்களுக்கும் இங்கிருந்து பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த பேருந்து நிலையத்தில் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூட்டத்துல ஒரு புள்ளிங்கோ இருக்கதான் செய்யறாங்க. உங்க கூட்டத்துல உங்க ஃப்ரெண்டு யாராவது புள்ளிங்கோவா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரை கீழே டேக் பண்ணுங்க. சரி, ஓகேங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேருந்து நிலையத்துல அதிகபட்சமா ஒரு 25 பஸ் நின்றாலே போதும், பேருந்து நிலையம் நிறைஞ்சு காணப்படுது. நீங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பேருந்து நிலையம் ரொம்பவே சின்னதாக காணப்படுறது அப்படிங்கிறத. இந்த பேருந்து நிலையத்துக்கு மாற்றா புதிய பேருந்து நிலையம் பல இடங்கள்ல கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன 4 அடி 2 அங்குல ஓ சைஸ்க்கு ஒரு இடம் வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? மனுஷன் தூக்க முடியாம அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு திரிறாரு. அவருக்கான பஸ் வந்த பாட காணோம். சரி, ஓகேங்க, இந்த பேருந்து நிலையத்துல ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருந்துகள் இயக்கப்படுது அப்படின்றத சொல்றேன். ஒரு நாளைக்கே சராசரியா 300லிருந்து 350 வரைக்கும் பேருந்துகள் ஒரு நாளைக்கு இயக்கப்படுறதா சொல்லப்படுது. மேலும் இந்த பேருந்து நிலையத்தை ஒரு நாளைக்கு எவ்வளோ பொதுமக்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7000லிருந்து 10,000 பொதுமக்கள் ஒரு நாளைக்கு இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதா சொல்லப்படுது. உண்மையிலேயே நேர்த்தியான வடிவமைப்பு பேருந்து நிலையத்தின் மையப்பகுதியில் காணப்படுறது உண்மையிலேயே பேருந்து நிலையத்தை ரொம்பவே அழகா காமிக்குது. அது என்னவோ தெரியலைங்க, இந்த பாலாஜின்ற பேர்ல என்னதான் ஈர்ப்பு இருக்கோ ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு பாலாஜி பஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாலாஜி பஸ் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, பொதுமக்களுக்கு இந்த பேருந்து நிலையத்தில் என்ன மாதிரியான சேவைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றத சொல்றேன். 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங், காவலர்கள் அறை, நீங்க டைம் கேட்கறதுக்கு டைம் லேப்ஸ் அறை, கட்டண கழிப்பிடம், மேலும் பேருந்து நிலையத்தை சுற்றி நிறைய கடைகள் காணப்படுது. உங்களுடைய அவசர தேவைக்கு இங்கே உள்ளாரே அதிக கடைகள் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கப்படுது. எப்படி ஜஸ்ட் மிஸ்ல பஸ் ஓட்டுறேன் பார்த்தல, நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டுறேன். இவ்வளோ நேரம் பஸ் ஸ்டாண்டு ரொம்பவே அமைதியா போனதை பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்குவாங்க. பஸ்ஸு எந்த பக்கம் வரும்னு தெரியாது, எந்த பக்கம் தூந்து போகணும்னு தெரியாது. காலை கொஞ்சம் விரிச்சு வச்சிங்க அப்படின்னா கால் சந்திர கூட போயிடுவானுங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டோட கார்னர் பகுதியில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு நேராக தெரியுதுல ஆவின், அங்கிருந்து நம்ம அப்படியே ஒரு 360ல இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வழித்தடத்தில் தான் பஸ்லாம் வெளியே போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே கடைகள்லாம் போகிற மாதிரி வழி விட்டுருக்காங்க.
அதற்கு மாற்றாக நூலகத்தின் வழியாக வந்து பஸ் வெளியே போகிற மாதிரி மாற்றி அமைச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, அந்த கார்னரில் வழித்தடம் இருக்குது, அங்கேயே நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். இப்போ பஸ்ஸு ஸ்டார்டிங் வந்து வெளியே போச்சுல்ல, அந்த வழித்தடத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் பலகடை போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இந்த வழித்தடத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, பேசஞ்சர்ஸ் மட்டும் உள்ளே வந்து போக வழித்தடமாக அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு வழித்தடத்தை பார்த்தாச்சு. இப்போ பஸ் வெளியே போகுது இல்லையா தற்சமயம், அந்த ஒரு வழித்தடத்துக்கு உங்களை வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. பாசக்கார பையன் போல எங்க பார்த்தாலும் வீடியோவில் வணக்கம் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம பஸ் வெளியே போகக்கூடிய அந்த ஒரு மூலைக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பேருந்துகள் ரொம்பவே குறைவாக தான் காணப்படுது. உள்ளார அதாவது மையப்பகுதியில் ஏகப்பட்ட பேருந்துகள் கிசங்கனமாக காணப்படுது. அங்கே இருக்கக்கூடிய ரொம்பவே சிக்கலாக இருக்கக்கூடிய அந்த பேருந்துகள் எல்லாமே இங்கே வந்து நிறுத்துற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இந்த பகுதியில் நிற்க வேண்டிய பேருந்துகள் வெளியே ரவுண்ட்ஸுக்கு போயிருக்கு அப்படின்னா தற்காலிகமாவது இந்த இடத்த பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இடங்கள் இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் என்ன கேட்பீங்க, என்னடா தொடக்கத்தில் இருந்து இந்த பேருந்து நிலையத்தில் குறைய சொல்லாம இருக்க, உண்மையிலேயே அந்த அளவுக்கு பேருந்து நிலையம் நல்லா இருக்கா அல்லது இந்த வீடியோக்கு நீ ஏதாவது காசு வாங்கிட்டியா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இருக்கக்கூடிய குறைகளை உங்களுக்காக இல்லைனாலையும் இந்த கடலூர் பேருந்து நிலையத்துக்காக எனக்கு சொல்லிதான் ஆகணும். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குப்பைகள் பல இடங்கள்ல பலாசனியா எரிஞ்சு போய்க்குது. சாக்கடை தண்ணி அங்கங்க மிதக்கிறத நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பொதுவா குடிநீர் எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கு, இலவசமா எங்கேயுமே காணப்படலை. கட்டண கழிப்பிடமும் அங்க 5 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே 50 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்றாங்க. நான் சொன்னேன் மனசை திடப்படுத்திக்கோங்க அப்படின்ற இடம் இப்போ வந்துருச்சு. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இது பஸ் ஸ்டாண்டா இல்லை ஹெவி டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய ரோடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 50 ரூபா இனாமா வழங்கப்படும். ஏதோ 2 பஸ் இதில் மாட்டிக்கிட்டு இவன் மொத்த பஸ் ஸ்டாண்டையே குறை சொல்கிறான்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. 2 பஸ் இல்லைங்க, மொத்த பஸ் ஸ்டாண்டே இப்படி தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டு அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் இருக்கே பாருங்க. இதிலிருந்து நான் தப்பிச்சு போகிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேன். நான் எங்கடா புடிச்சிருக்கேன், நீ தான் புடிச்சிருக்கிற, என்னை விட்டுறா. நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா, விட்டுக்கடா. அப்படி சொல்கிற மாதிரி தாங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் அப்படி கூட்டம் இருந்தது. உண்மையிலேயே அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் எல்லா பஸ்ஸுமே வெளியே போகிற டைம் போல் அந்த டைமில் நான் மாட்டிக்கிட்டேன். நான் மட்டுமா, அந்த பெரியவரும் மாட்டிக்கிட்டாரு. அங்கிருந்து போகாமல் அவர் அங்கேயே நிச்சிட்டாரு. இங்கிருந்து போகணும், கண்டிப்பாக நம்மளை உனக்கு கொண்டுருவானுங்க, நம்ம கண்டிப்பாக இந்த இடத்த விட தாண்டவே கூடாது அப்படின்னு நிச்சிட்டாரு. ஆனால் நம்ம வீடியோ எடுத்தாகணுமே அப்படின்னு சந்து போந்துலாம் தூந்து போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே பாருங்கள், பஸ்ஸு பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியும் போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்கு பின்னாடி போய் இன்னும் கொஞ்சம் லாங்ல இருந்து காமிக்கிறேன். எவ்வளோ பஸ்ஸு நெருக்கமாக போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு காரணம் பேக் டு பேக் பஸ்ஸுலாம் வெளியே போகிறது தான் காரணமே. சரி, இந்த ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மாலை பொழுது ஒரு 3 மணி வாக்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்பேற்பட்ட நெரிசலை நீங்கள் கண்கொள்ளாத காட்சியாக பார்க்கலாம். தயவுசெய்து கடலூர் பேருந்து நிலையத்துக்கு புதிய பேருந்து நிலையம் கண்டிப்பாக வேணும். அதை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கடலூர் பேருந்து நிலையத்துக்கே ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த மணிக்கூண்டானது 1887ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதுக்கு வயசு நம்ம கணக்கெடுத்துக்கிட்டா 137 வயசு ஆகுதுங்க இந்த மணிக்கூடுக்கு. சரி, இது எதுக்காக கட்டியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இல்லை. விக்டோரியா மகாராணியின் பொன்விழாவை ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மணிக்கூடை கட்டியிருக்காங்க. இப்படி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி வீடியோ எடுத்து எனக்கு பசியை எடுத்துக்கிச்சு. இப்போ நான் ஹோட்டலில் சாப்பிட போகிறேன். அதுவும் ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய கல்நெட் டிவியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுடைய ஹோட்டலில் போய் தான் சாப்பிட போகிறேன். மாட்டுத்தாவணிக்கு பஸ் இருக்கா? எங்கேயும் போகாதம்மா, காளையன் பஸ் இங்கே தான் வரும், நீ மாட்டுத்தாவணி போகலாம். ஆமா, உன் புருஷன் என்ன ஒர்க் பண்றான்? கண்டக்டர். ஓ, கண்டக்டரா? எருமை. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிக்கல ஏமாத்தான்.
பயங்கரமா பசி எடுத்ததுக்கு அப்புறம் நண்டு சேகர் அவர்கள், இவர் கலைஞர் டிவியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க. இவருடைய ஹோட்டலுக்கு தான் நான் எதிர்ச்சியா போய் சாப்பிட்டேன், பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். உண்மையிலேயே கொடுக்குற காசுக்கு நல்லா தான் இருந்தது. இந்த ஹோட்டலில் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டை முழுமையாக சுற்றி பார்த்துட்டு அடுத்த மாவட்டத்துக்கு நான் கிளம்பிட்டேன். கடலூரில் இருந்து ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடைச்சது. சின்ன பேருந்து நிலையமாக இருந்தாலும் உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுருக்காங்க, மற்ற மாவட்டங்களை காட்டிலும். அடுத்தடுத்த மாவட்டங்களில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அடுத்து நான் எந்த மாவட்டம் போக போகிறேன் அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள், அல்லது என்னோட மாவட்டத்துக்கு வாங்க, இங்கே பேருந்து நிலையம் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். உண்மையாக நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டத்துக்கு நான் நேரில் வந்து அந்த பேருந்து நிலையத்தை வீடியோ எடுத்து போடுறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சரி, ஓகே, கடலூர் மக்களே போயிட்டு வரேன், பாய். கடைசியா ஒன்று சொல்லான்னு பார்த்தேன், அதை மறந்தே போயிட்டேன். இதுக்கு முன்னாடி சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன் பிடிக்கல அப்படின்னு. சரி, அடுத்த மாவட்டம் பார்க்கலாமா? பாய் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.